ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகு சுஜி. ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பத்தி தான். ஆமாங்க, 14 வயசு சிறுமி கூட செக்ஸ் வச்சிருந்தாலும் ஒரு நபர் போக்சோ சட்டத்தையும் தாண்டி இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அண்ட் இந்த ஒரு தீர்ப்பை தொடர்ந்து விக்டிமான அந்த பொண்ணும் குற்றவாளியான அதே நபரும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புன்னு சொல்ற அளவுக்கு இந்த வழக்குலையும் தீர்ப்புலையும் என்ன இருக்கு அப்படிங்கறத முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எமோஷனலான வழக்கையும் ஒரு தீர்ப்பையும் தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இது என்ன தீர்ப்பு, யாருக்கு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வழக்கை பத்தி நான் விரிவா பேசினாதான் இந்த தீர்ப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, இந்த வழக்கு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018 ஆரம்பிக்குது. 2018 தன்னுடைய 14 வயசு பொண்ணை காணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 14 வயசு பொண்ணை காணுமே, என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சா கொஞ்ச நாட்களுக்கு கழிச்சு அந்த பொண்ணு ஒரு 25 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற செய்தி போலீசாருக்கு கிடைக்குது. அண்ட் இதை தொடர்ந்து இந்த வழக்கு கோர்ட்ல எடுத்துக்கப்படுது. அப்போ அதை விசாரிச்ச உள்ளூர் நீதிமன்றம் அந்த 25 வயது நபருக்கு அந்த 14 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்ட அந்த 25 வயது நபருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 20 வருஷம் ஜெயில் கொடுக்குறாங்க. ஏன்னா 14 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் அது போக்சோ சட்டத்தின் கீழ் தான் வரும். ஸோ இப்படி ஒரு பையனுக்கு, அதாவது அந்த 25 வயசு பையனுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் முதல்ல அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் நீதிமன்றத்துல 20 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. இது முதல்ல நடந்த நிகழ்வு. அண்ட் இதை தொடர்ந்து ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா கொல்கத்தா ஹைகோர்ட்ல இந்த கேஸ் மேல்முறையீடு செய்யப்படுது. இந்த கேஸ் மேல்முறையீடு செஞ்ச பிறகு இந்த கேஸ் குறித்து நீதி வழங்கின நீதிபதிகள் அடுத்தடுத்து பல விஷயங்களை சொல்றாங்க. அதாவது குறிப்பிட்ட இந்த கேஸ் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்குது. ஏன்னா ஒரு 14 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிட்டா, பட் அது போக்சோ வழக்கு கீழே வருது. அண்ட் அந்த பொண்ணு இவர் தான் என்னுடைய கணவர், இவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. இதுதான் இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் நீங்க நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா எப்பவுமே குற்றவாளி அண்ட் அந்த குற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் அவங்க விக்டிம் அவங்க இன்னசென்ட், இந்த பக்கம் இருக்கிறவங்க இன்னசென்ட்டா கில்ட்டியா அப்படிங்கிறத விக்டிம் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க எப்படியெல்லாம் துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு விக்டிம் தான் சொல்லணும். பட் இந்த விஷயத்துல இந்த சைடு விக்டிமா இருக்கக்கூடிய அந்த பெண் என்னுடைய கணவர், என்னுடைய உலகம் இது, என்னுடைய உறவு இது, ப்ளீஸ் இதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் போராடுறா. ஈவன் இந்த வழக்கு 2018 ஆரம்பிக்குது நான் சொன்ன மாதிரி. அதன் பிறகு 2023 இது வரும்பொழுது அந்த பொண்ணு மேஜராகவே ஆயிட்டான்னு தான் சொல்லணும். அவ மேஜரா ஆனதுக்கு பிறகு இந்த வழக்கு எந்த பக்கம் போகுது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள், நிறைய பேர் இது குறித்து கவனம் செலுத்துறாங்க. ஆனால் இந்த வழக்கு கொல்கத்தா ஹைகோர்ட் கிட்ட வருது. கொல்கத்தா ஹைகோர்ட் இவரை விடுதலை பண்ணாலும் அடுத்தடுத்து இந்த விஷயங்கள் குறித்து கொல்கத்தா ஹைகோர்ட் சொன்ன பல விஷயங்கள் பல பேரை இதன் மீது விமர்சனம் செய்ய வைக்குது. அண்ட் குறிப்பா இந்த வழக்குக்குள்ள உச்சநீதிமன்றம் அதுவாவே வருது. ஆமாங்க, உச்சநீதிமன்றம் இதற்குள்ள தலையிட்டு இந்த ஒரு வழக்கு குறித்து எஸ்பெஷலி இந்த தீர்ப்பை திருப்பியும் மறு விசாரணை பண்ணணும் அப்படின்னு. அதாவது முதல்ல உள்ளூர் நீதிமன்றம் இவங்களுக்கு 20 வருட தண்டனை விதிக்குது. அண்ட் அதன் பிறகு கொல்கத்தா ஹைகோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்ப்புல இருந்து அவருக்கு விலக்கு விழிச்சு அவரை விடுவிச்சாலும் இந்த ஒரு விஷயம் குறித்து நிறைய கருத்துக்களை வெளியிடுது. அதாவது என்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னா, இந்த வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பாலியல் ரீதியான விஷயங்களெல்லாம் ரொம்பவே நோட் பண்ணணும், அண்ட் இதெல்லாம் தாண்டியதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது உச்சநீதிமன்றம் வாலண்டியரா இந்த வழக்குக்குள்ள தலையிட்டு திருப்பியும் அதே அந்த தீர்ப்பை நிலைநாட்டுது. அதாவது உள்ளூர் நீதிமன்றம் கொடுத்த அதே தீர்ப்புல இவர் திருப்பியும் அந்த 25 வயது நபரை ஜெயில அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்படி இவங்க சொல்லும்போது இந்த வழக்கு அடுத்தடுத்து மேல்முறையீடு நடக்குது. திருப்பியும் இந்த தீர்ப்புல பிரச்சனை வரும்போது ஒரு சிறப்பு குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கை பத்தி விசாரிச்சு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, இதுல என்ன பிரச்சனை, இதுல விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு குழுவை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கு வங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. ஆனா இந்த உத்தரவை தொடர்ந்து மேற்கு வங்கம் ஒரு சிறப்பு குழுவையும் அறிவிக்குது.
நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு 2025 இந்த வருடம் முதல்ல இந்த குழு வந்து ஒரு அறிக்கையையும் தாக்கல் செய்கிறாங்க. அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த பெண் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு உண்மையாவே இந்த உறவு தேவையா, இது உறவா இல்லை இந்த மாதிரி நம்ம போக்சோ சட்டத்தின் கீழ் பார்க்க வேண்டிய ஒண்ணா அப்படின்னு இந்த குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது. அண்ட் அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் தீர்ப்பு வர்றதுக்கும் அந்த அறிக்கை தான் காரணம். அண்ட் அந்த அறிக்கையில அந்த பெண் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற அந்த பெண் அந்த குறிப்பிட்ட நபரோடு உணர்ச்சி வசமா ரொம்பவே எனர்ஜி இருக்காங்க, அவங்க உண்மையாவே அவரை காதலிக்கிறாங்க. அதனால இந்த வழக்குல ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நபருக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அது விக்டிம்னு சொல்லப்படுற அந்த பொண்ணை தான் பாதிக்கும். ஸோ பாதிப்பு எந்த பொண்ணுக்கு பாதிப்புன்னு சொல்றாங்களோ அதே பொண்ணுக்கு பாதிப்பு அடைகிற வகையில ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்துதான் இப்போ உச்ச நீதிமன்றம் சிறப்பு பிரிவு 142 கீழ் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கு. அண்ட் இது என்ன தீர்ப்பு அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட 25 வயது நபர் 14 வயது பெண்ணை 2001 கல்யாணம் பண்ணி அந்த பொண் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் அரசு செய்யப்பட்ட அந்த 25 வயது நபர் இப்போ முழுக்க முழுக்க விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் 142 சிறப்பு பிரிவின் கீழ் இவர் முழுவதுமா விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஓடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கண் திறக்கக்கூடிய கேஸ். அதாவது இந்த கேஸை பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா ஒரு சட்டம், அது ஒரு லா அப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அது எப்பவுமே சட்டத்தை நிலைநிறுத்துற வகையில தான் இருக்கு. சட்டம் அப்படிங்கிறது சட்டத்தை நிலைநிறுத்துறது கிடையாது, நீதியை நிலைநிறுத்துறது. ஒருத்தங்களுக்கான நீதி, அவங்களுடைய அன்பு, பாசம்னு அவங்களுடைய மனது சம்பந்தப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பு குறித்து நிறைய விஷயங்களை சொல்லி நீதிபதி இப்போ தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாளா கிட்டத்தட்ட 2018 ஆரம்பிச்ச வழக்கு பல நீதிமன்றங்களை கடந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு இது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலா 2 பேர் ரொம்ப கம்மியான வயதுல அந்த பொண் காதலிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் காதல்ல இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அண்ட் இப்படி அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பர் லா இது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த குடும்பம் போராடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இப்போ அதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய காதல் நீதியையும் தாண்டி வென்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இவங்க 2 பேரும் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த தீர்ப்பை தொடர்ந்து அவங்க இன்னுமே ஹாப்பியா அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுவாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல நடந்த ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் அண்ட் அதுக்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தீர்ப்பு, ஹிஸ்டாரிக்கல் வகையில் ஒரு எமோஷ்னலான தீர்ப்பு. ஆனால் அது என்ன, அதை பற்றியான தெளிவான தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி தெரியாத பல தகவல்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு தெளிவான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is லோகு சுஜி.